திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பயம் காட்டும் பேய் ஏரி 130 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தோன்றியது. 93,000 ஏக்கர் நிலம் நாசம். அமெரிக்காவில் சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான ஒரு ஏரி மீண்டும் இப்பொழுது தோன்றியுள்ளது. இதை அங்குள்ள மக்கள் கோஸ்ட் லேக், அதாவது பேய் ஏரி என்று சொல்கிறார்கள். நூற்றாண்டுக்கு முன்பு இந்த ஏரி திடீரென மறைந்தது ஏன்? அப்பொழுது அது மீண்டும் உயிர்ப்பித்து வந்துள்ளது ஏன் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். மனிதர்கள் தங்கள் நலனுக்காக இயற்கையை தொடர்ச்சியாக மாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக இருக்கும் நீர்க்குழாய்களை கூட நாம் காலி செய்து வருகிறோம். இதனால் அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சென்னை உட்பட தமிழ்நாட்டில் கூட இதுபோல பல நீர்நிலைகள் மாயமாகி உள்ளன. அதே நேரம் இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பது இல்லை. உலகமெங்கும் மனிதர்கள் தங்கள் சுயநலத்தால் இதுபோல ஏரிகள், நீர்க்குழாய் நிலங்களை தொடர்ந்து அழித்தே வருகிறார்கள். அப்படித்தான் மனிதர்களால் மாயமான ஒரு ஏரி சுமார் 130 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தோன்றியுள்ளது. அமெரிக்காவில் மிசிசிப்பிக்கு மேற்கே மிகப்பெரிய நன்னீர் நீர்நிலை இருந்தது. கலிபோர்னியாவின் ஜான் ஜோவாக்கின் பள்ளத்தாக்கில் உள்ள இந்த ஏரியின் பெயர் துலாரே ஏரி. இருப்பினும் மனிதர்கள் மேற்கொண்ட விவசாய வடிகால் நடவடிக்கைகளால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது காணாமல் போய்விட்டது. இருப்பினும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கடந்த ஆண்டு இந்த ஏரி மீண்டும் உருவாகி உள்ளது. இது அங்குள்ள உள்ளூர் மக்கள் கோஸ்ட் லேக், அதாவது பேய் ஏரி என்று சொல்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் இந்த துலாரே ஏரி 100 மைல் நீளமும் 30 மைல் அகலமும் கொண்டிருந்தது. ஏரியின் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு நீராவி கப்பல் மூலம் பயணித்துள்ளனர். அந்த அளவுக்கு ஏரி நல்ல ஆழமானதாகவே இருந்துள்ளது. இருப்பினும் தற்போது விவசாயத்திற்காக பல்வேறு நீர்ப்பாசன திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் ஏரியை இணைக்கும் நீர்வழிகள் அனைத்தும் பிளாக் ஆனது. ஆனால் மெல்ல இந்த நீர்நிலை மாயமானது. இந்த பகுதியில் வசித்த டாக்சி யோகுட் பழங்குடியினர் இந்த ஏரியையே பிரதானமாக நம்பியிருந்தனர். இந்த பகுதியில் மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும். சியாரா நெவாடா மலைப்பகுதியில் இருந்து உருவாகும் பனியால் இந்த ஏரி நிரம்பி இருந்தது. இதனால் அதை வைத்தே உள்ளூர் பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்திருந்தனர். மிசிசிப்பி ஆற்றின் மேற்கு மிகப்பெரிய நன்னீர் நீர்நிலையாக இருந்தது இந்த ஏரி. மனிதர்கள் நீர்ப்பாசன திட்டங்களினால் அழிந்து போனது. இந்த சூழலில்தான் இந்த ஏரி கடந்த ஆண்டு முதல் மீண்டும் தோன்ற ஆரம்பித்துள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள ஆறுகள் திடீரென பல்வேறு காரணங்களால் மீண்டும் இந்த ஏரிக்கே திரும்பியுள்ளது. இதனால் இந்த ஏரியில் மீண்டும் நீர் நிரம்ப தொடங்கியுள்ளது. இது ஒரு பக்கம் அங்குள்ள உள்ளூர் பழங்குடியின மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.